இது ஓகேனா ஓகே, ஆனா இது ரொம்ப கேவலமான ஒரு ஐடியா அப்படின்னு வாங்கன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் சார். உங்க இன்வால்வே கிடையாது. சௌந்தர்யாட்ட பேசும்போது சார் அப்படி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கான 3வது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுடைய ரியாக்ஷன் தான் ப்ரோமோவே. ஸோ சௌந்தர்யாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு பேச சொல்கிறாரு. ஆர்ஜே ஆனந்தி, விஜய் விஷால், அப்புறமா வந்துட்டு அருண், ஏன் நம்ம முத்து கூட வந்துட்டு அவங்கள பற்றி நிறைய அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் சரி கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது, அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு விஜய் சேதுபதி முடிக்கிறாரு. இதுதான் 3வது ப்ரோமோ. பட் என்கிட்ட இருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன சீசனில் இப்படிப்பட்ட சில விஷயங்களை காமிச்சு தான் ஒருத்தவங்க கப்பி அடிச்சுட்டு போனாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ பேசும்போது கம்மியாக பேசுன்றதுக்கு ஒரு மேனரிசமோ, ஸோ ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு கீழே அழுத்துற மாதிரின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ இதெல்லாம் பேசி தான் வந்துட்டு போன சீசனில் ஒருத்தவங்க கப்பி அடிச்சுட்டு போனாங்க. இது கூட பரவாயில்ல. என்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உள்ள நடக்கலைன்னா உள்ள இருக்க எல்லாருமே நமக்கு நல்லவங்களா தானே தெரிவாங்க, நம்ம யாருக்கு தான் ஓட்டு போட முடியும்? ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த கொஸ்டின் தோணுச்சு. இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ உள்ள இருக்க எல்லாருமே ரொம்ப ஹம்பிளாக மற்றவங்க கிட்ட வந்துட்டு நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் பேசுகிறாங்கன்னா, எப்படி நம்ம அவங்களுடைய உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிறது? ஏன்னா எல்லாமே நடிக்கலாம்ல, ஹம்பிளாக பேசுகிற மாதிரி. லிட்டரலி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார்லாம், ஸோ இப்போ அவர் நடிச்சிட்டு தான் இருக்கார். ஸோ அவங்களுடைய உண்மையான குணம் அப்போ எப்படி தான் தெரியும்? சௌந்தர்யா உண்மையாக இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல, பட் அவங்க அந்த குணத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தவறான குணம் வெளியே வருது, காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை காட்டவே கூடாதுன்னு சொன்னால் அப்போ அவங்க எப்படி உண்மையானதாக இருப்பாங்க? நம்ம எதை வச்சு ஓட்டு போடுறதுன்றது சுத்தமாக புரியல. ஸோ விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் தவறாக இருக்கோ அப்படின்ற ஒரு கருத்து எனக்குள்ளே இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.